ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபோசிஸ்லேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை. ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 to 2 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ்க்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் ஆஃப் ஆர்ட்ஸ், பிகாம், பிஎஸ்சி, பிபிஏ, பிடெக், பிஇ ஸோ இந்த டிகிரிலாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ பிஇ, பிடெக், பிபிஏ, பிஎஸ்சி, பிஏ, பிகாம் இந்த டிகிரிலாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ சர்வீஸ் லைன் பார்த்தீங்க அப்படின்னா பிபிஓ சர்வீஸ் லைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் அவங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கிளிக் டு ப்ரொசீட்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி, பாஸ்வேர்டை நீங்கள் என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி இன்ஃபோசிஸில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஒரு வேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இங்கே ரிஜிஸ்டர்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மிடில் நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் இது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே செக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் டிக் பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிடும். ஒன்ஸ் ரிஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் லாகின்ல போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டரில் என்ட்ரு பண்ண இமெயில் ஐடி, பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.